நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேவல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பன் அப்படின்னு வச்சுருக்கேன். பொதுவாக இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிலேருந்து குஞ்சு பொரித்து நம்ம வீட்டில் இட்ட கோழிகள் இட்ட முட்டையை தான் அடை வச்சுருந்தோம். அவ்வளோ இதில் இருந்து இதுவரையும் நம்ம இந்த சேவலை வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக 1.5 ஆண்டுகள் வந்து இந்த சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசாகுதுங்க. சேவலோட வயசை வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, சேவலோட காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முட்களை பேஸ் பண்ணி எவ்வளோ வயசான சேவல் அப்படின்றது சொல்லுவாங்க. இவனுக்கு அப்பா, இவனுக்கு தாத்தா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணி அப்படி அதே மாதிரி இவங்க கூட கிட்ட 4 இல்லை 5 சேவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அதில் வளர்க்கும்போது ஒரு சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய் துரத்தி மிஸ் ஆயிடுச்சு. மற்ற 4 பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டு முறையில் நம்ம வளர்க்குறது வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வளர்ப்போம். அதனால் 4 சேவல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை இட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 சேவல்களை வந்து தேர்வு செஞ்சு நண்பர்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். அது மாதிரி கோழி வளர்க்குற நண்பர்களுக்கு. அதில் ஒரே ஒரு சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இவன் மூலயமா வந்து முட்டை அடையிட்டு குஞ்சுகள் வந்து சேவல் குஞ்சாக வந்துருச்சு அப்படின்னா இவங்க கூட அதையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவேன். இந்த மாதிரி அப்பா புள்ள அப்படின்னும்போது அந்த 2 சேவல்களுக்கு இடையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான சண்டைகள் வந்து போடாதுங்க. அப்படி மாலை நேரங்களில் வீட்டு மாடி மேலே அப்படி காபி இல்லை டீ சாப்பிடக்கூடிய நேரம் அந்த மாதிரி இது பண்ணும்போது இந்த மாதிரி டெய்லியுமே கருப்பன் வந்து நம்மளை வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அப்படியே பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸ்லோ மோஷனில் நம்ம கருப்பனோட ஆக்டிவிட்டீஸ் அந்த அழகை எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணி நம்மளோட யூடியூப் வலைப்பக்கத்தில் வந்து பதிவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து எடுத்திருக்கேன். இப்போது இவன் இணை சார்ந்த பெட்டை கோழிகள் இட்ட முட்டையை சேர்த்து 2வதாக ஒரு பெருவிடை கருப்பு கோழியை தேர்வு செஞ்சு முட்டையை வந்து அடை வச்சுருக்கேன். ஈவன் இணை சேர்ந்த எல்லா பெட்டை கோழிகளும் இடக்கூடிய முட்டை வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா கரு கூடக்கூடியதாக இருக்குது. ஏன்னா 8 கோழிகளுக்கு ஒரு சேவல் அப்படின்ற விதத்தில் வச்சுருக்கேன். அது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகிடுது. 8 கோழிகள் அப்படின்னா 8 கோழிகளும் மேட்சில் இருக்க போகிறதில்ல. 2-3 கோழிகள் வந்து அவைப்படுத்திருக்கோம். அப்போ 5-6 கோழிகள் கூட இந்த சேவல் இணை சேரும்போது கருவோட உற்பத்தி அவ்வளோ இதுவாக இருந்ததுன்னா இருக்குங்க. வீடியோ பிடிச்சது